ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் சமையல். இன்றைக்கி நம்ம தமிழன் சமையலில் மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு வடை செய்கிறதுக்கு கிழங்கோட தோலெல்லாம் சீவிட்டு கேரட் சீவுறதுல இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி அதிகமாக மட்டும் சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு 1 கப் கிழங்கு எடுத்திங்கன்னா அதில் பாதி அளவு பருப்பு எடுத்துக்கணும். நான் கடலை பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். கிழங்கு எடுக்கிற கப்லேயே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு இல்லை அப்படின்னா துவரம்பருப்புலையும் செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரத்துக்காக 3 வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி, 3லேருந்து 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அங்கங்கே பருப்பு தெரிகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வடைக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கறிவேப்பிலை, மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், தண்ணி அதிகமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எனக்கு பதம் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த டைமே செக் பண்ணிக்கலாம். இப்படி கையில் எடுத்து உருட்டினீங்கன்னா உருண்டு இந்த மாதிரி தட்டை ஈஸியாக வந்துச்சுன்னா பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ வடை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். மரவள்ளி கிழங்கு வடை சூடாக சாப்பிட்றத விட ஆறுனோன்னு சாப்பிட்டோம்னா அந்த கிழங்கோட டேஸ்ட் நல்லா தெரியும், சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப சத்தும் கூட. இப்போ வடை 2 சைடும் நல்லா நிறம் மாறி பொன்னிறம் வர வரைக்கும் வேக விட்டுறணும். எப்படி வெந்துருச்சு அப்படின்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சி வரும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப தீய விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கிழங்கோட டேஸ்ட் மாறிடும். இப்போ 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆன உடனே பொன்னிறம் வந்த உடனே நம்ம எடுத்துட போகிறோம். இந்த மாதிரி வந்தோடனே எடுத்துருங்க. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக வந்தால் தமிழன் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி தெரிஞ்சுக்க தமிழன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.